ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு 46வது நாள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏமேன். 150 நாட்கள்ல ஆண்டவர் 46வது நாளுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களுக்காக காத்திருக்கிறீங்க, சில மாறுதலுக்காக காத்திருக்கிறீங்க. எத்தனையோ நெருக்கடிகளை தாண்டி இன்னும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர், நிலைமை மாறல, சூழல் மாறல, ஆனா பிரச்சனை மட்டுமே அதிகரித்து இருக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்க ரொம்ப முக்கியங்க. ஒருவேளை மனைவி பிரச்சனை கொடுத்தா, கணவர் பிரச்சனை கொடுத்தா, பிள்ளைங்க பிரச்சனை கொடுத்தா, அந்த சமாதானத்திலிருந்து வெளியே வர முடியாது இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமானதுங்க. ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்குறவங்க வாழ்க்கையில் தேவன் முக்கியமாக கணவர் மத்தியில் சமாதானம், மனைவி மத்தியில் சமாதானம், பிள்ளைங்க மத்தியில் சமாதானம். இதுதான் ஒரு வீடு, இதுதான் ஒரு குடும்பம். இதை தாண்டி தான் அதுக்கப்புறம் மருமகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம். ஆனால் இன்னைக்கு அதை மையமாக வைத்து தேவனுடைய திட்டத்தை பெறும் குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கணும்னு சொல்லி ஒரு 10 ஜெப குறிப்புகளை ஆயத்தப்படுத்தியிருக்கோம். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை தேவன் அடுத்த கட்ட நகர்வுக்கும் உயர்வுக்கும் அவரே நடத்துகிறார். ஜெபம் பண்ணலாமா? அந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்ளுகிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மாறும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் காணப்படும். ஏமேன். முதல் ஜெப குறிப்பு, தேவ திட்டத்தை தெரிந்து கொள்ளணும். அதாவது அது வெளிப்படுத்தப்படணும் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் கணவருக்கு. சில நேரத்தில் உங்கள் குடும்பத்துக்கான தனிப்பட்ட திட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அதை நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பத்துக்கான திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார். உலகமே அழியுது, ஆனால் நோவா குடும்பத்துக்கான ஒரு திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? ஒரு பேழையை உருவாக்குற அடையாளத்தை மகிமையா தந்தாரா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காரியம் வெளிப்படுவதற்கு நீங்கள் ஜெபிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, மாதிரியின்படி ஒரு மாதிரியை கர்த்தர் அடையாளப்படுத்தி அதை காட்டுகிற ஒரு கிருபையை உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கணும். அதாவது தேவன் கட்டினது போலவே எங்கள் வாழ்க்கையில் அமைக்கிற ஒரு பெரிய தீர்மானம் உண்டாக்கப்படணும். சீனாய் மலையில் ஒரு மாதிரியான உடன்படிக்கை, அதாவது ஒரு கட்டளைகள் வெளிப்பட்டது. அதுபோல் நம்ம குடும்பத்துக்குள்ள கணவருக்கு இப்படி கீழ்ப்படியணும், மனைவிக்கு இப்படி கீழ்ப்படியணும், பிள்ளைகள் நமக்கு அப்பா அம்மா கீழ்ப்படியணும். ஒரு கீழ்ப்படிதலும் ஒரு தேவ பயமுள்ள ஒரு குடும்பமாக, ஒரு மாதிரியின் சந்ததியாக நம்ம குடும்பம் காணப்படுவதற்காக நீங்கள் ஜெபிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, சந்ததி சகலவிதமான ஆசீர்வாதத்திலையும் இருக்கிற ஒரு வீடாக கர்த்தர் மாற்றணும். நீங்கள் வாசம் பண்ணுகிற உங்கள் இருதயம், அதாவது நம்ம வீடு தேவனுடைய ஸ்தலமாக இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வசிக்கிற வீடு. அப்பா, என் வீடு நான் மாத்திரம் வசிக்கலை, என் பிள்ளைங்க மாத்திரம் வசிக்கல, என் குடும்பம் மாத்திரம் வசிக்கல, நீங்கள் வசிக்கிறீங்க. அப்போ தேவன் வசிக்கிற ஒரு வீடாக, ஒரு குடும்பமாக, ஒரு எங்கள் இருதயமும் எங்கள் வீடும் தேவன் வசிக்கிற ஸ்தலமாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே அது கிருபையாய் நடத்துவார். நான்காவது, ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற உங்கள் குடும்பம் சாதாரணமாக வாழாமல் தெய்வீக நோக்கத்தோடு தேவனுக்காக வாழணும். மற்றவங்களாம் வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அப்படி இல்லை. கடவுள் எங்களை அழைச்சார், அந்த அடையாளத்தோடு வாழணும். இதுதான் நோவா குடும்பம் செஞ்சாங்க. இதுதான் நம்ம அரராத் மலையில் ஜெபிக்கும் போது செய்யணும். சீனாய் மலையை மையப்படுத்தி இப்போ ஜெபிக்கும் போதும் அதைத்தான் உங்க வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி, எழும்பும்படி, தேவன் உங்களுக்கு துணையாய் நிற்கும்படி நான் இதை அடையாளப்படுத்துகிறேன். சாதாரண வாழ்க்கை அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கான வாழ்க்கையை வாழும்படி. அது எப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அப்படியே உங்க வாழ்க்கையில கொடுப்பார். ஐந்தாவது, அர்ப்பணிக்கிற ஒரு மனம் கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள இருக்கணும். அதாவது தேவன் அவருடைய ஜனங்களை எப்படி நடத்துகிறாரோ அதே போல் எங்களுடைய நேரம், எங்களுடைய திறமை, எங்களுடைய வளர்ச்சி, அது எல்லாத்தையும் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில நேரத்தில் வேலைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தேவ சமூகத்துக்கோ தேவனுக்கோ கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் மாற்றி எதுவாக இருந்தாலும் அது முதல்ல தேவனுக்குன்னு சொல்லி அவருக்கு நாங்கள் அதை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிப்பின் அடையாளத்தோடு செய்கிறோம்னு சொல்லி நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தேவன் ஜெயமாக நடத்துவார். ஏமேன். ஆறாவது பாருங்க, ஒரு ஒற்றுமையான ஒரு உறவு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சேவையின் அடிப்படையில் பிள்ளைகளுக்குள்ள காணப்படணும். குடும்பம் ஒன்றுபடணும், ஆண்டவருடைய பணியை செய்ய ஈடுபடணும். 6 மணிக்கு காலையில் சர்வீஸ் போகணும், 5 மணிக்கு காலையில் சர்வீஸ் போகணும்னா ஒற்றுமையாக எல்லாரும் எழுந்துக்கணும். எந்த விதமான சாக்கு போக்குகளும் சொல்லாமல் தேவனுடைய காரியத்துக்காக
அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையுள்ள ஒரு குடும்பம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முதன்மைப்படுகிற ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இருப்பதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். அடுத்தது பாருங்க, துல்லியமான கீழ்ப்படிதல். சாதாரணமான கீழ்ப்படிதல் அல்ல, துல்லியமான கீழ்ப்படிதல். அதாவது பாதி மாத்திரம் கீழ்ப்படுகிறது இல்லை, முழுமையாக கீழ்ப்படிந்து தேவனுக்காக செய்கிற ஒரு காரியம் செய்யும்போது தான் தேவனுடைய பெரிய திட்டத்தை பெறுகிற ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறும். இந்த 7வது காரியத்தில் இந்த துல்லியமான கீழ்ப்படிதல், முழங்கால் படிட்டு உங்கள் குடும்பமாக கையை பிடிச்சி, அப்பா என் குடும்பம் துல்லியமாக தேவனுக்கு கீழ்ப்படியணும், பாதி கால் கிடையாது, துல்லியமாக கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வெளிப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஓகே. 8வது, பிள்ளைகளுக்கான ஒரு நோக்கம். என் சந்ததி உமது திட்டத்தை அறிந்து அதில் நடக்கணும். ஒரு குடும்பம் தேவனுடைய திட்டத்தை அறிந்து நடப்பது வேற, சந்ததி தம் பிள்ளைங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட காரியத்துல தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும். அதற்காக நீங்க ஜெபிங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென். 9வது, ஆவிக்குரிய கட்டிடங்களாக நம்ம வீடு இருக்கணும். எப்படின்னா, வெளிப்புறத்துல மாத்திரம் வெற்றி அல்ல, உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில உங்க குடும்பம் சகலவற்றிலும் வெற்றி பெற்றிருக்கணும். இதுதான் 9வது காரியம். நம்ம நிறைய நேரத்துல மாம்சத்துல வெற்றி பெற்றிருப்போம், வீடு கட்டிட்டு இருப்போம், காரை வாங்கிட்டு இருப்போம், பைக்கை வாங்கிட்டு எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியில் தினைக்கும் 1 மணி நேரம் ஜெபம் இல்லை, தினைக்கும் வேத வாசிப்பு இல்லை, தேவ சிந்தனை இருதயத்தில் இல்லை, தேவ நோக்கத்தை அறிகிற உணர்வு இல்லை, உலக வாழ்க்கைனா ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியில் என் மகன் என் பிள்ளைங்க எல்லாரும் வளருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் அப்படியே செய்வார். அது மாத்திரமல்ல, சீனாய் மலையில் நீர் கொடுத்த அந்த தெய்வீக திட்டத்தை போலவே அப்பா எங்க குடும்பத்துக்கும் ஒரு திட்டத்தை முன்மாதிரியாக காண்பீங்க. என் சந்ததி அதில் வசிக்கணும், அதையே வாசிக்கணும், அதிலேயே இருக்கணும். இதான் 10வது விசுவாச அறிக்கை. சீனாய் மலையில எப்படி செஞ்சீங்களோ அது போல என் குடும்பத்துக்கு செய்யுங்க. குடும்பத்துக்கான கட்டளைகளை கொடுங்க, தனிப்பட்ட பிள்ளைகளுக்கான கட்டளைகளை கொடுங்க, உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. முக்கியமா 2 கட்டளையை பின்பற்றணும். முதலாவது, ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். 2வது, உங்களை நேசிப்பது போல பிறரை நேசிங்க. இது 2 நமக்குள்ள இருக்கு, ஆனா செயல்படுத்துறோமா இல்ல. அதை செயல்படுத்துவதற்கான தேவ திட்டம், தேவ தீர்மானம் சீனாய் மலையில வெளிப்பட்டது போல இன்னைக்கு எங்க குடும்பத்துல வெளிப்படணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிப்படணும், என் பிள்ளைகளுக்கு வெளிப்படணும்னு சொல்லி வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. தேவன் அப்படியே செய்வார். ஒரு அறிக்கையின் ஜெபம் செய்யலாமா? அப்பா என் குடும்பம் உமக்கு பயப்படும், உங்க திட்டத்தை அறிந்து கொள்ள என் குடும்பம் காத்திருக்கும். இனி ஒரு நாளும் ஜெபம் இல்லாத ஒரு குடும்பமா இருக்காது, ஒரு நாளும் வேத வாசிப்பு இல்லாத குடும்பமா இருக்காது. தேவ திட்டத்துல, தேவ தீர்மானத்துல, தேவனுடைய காரியத்துல நிற்கிற ஒரு குடும்பமாக எங்க குடும்பம் காணப்படும், இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில இரவு நேரத்துல ஜெபம் என் குடும்பத்துல இருக்கும், காலை நேரத்துல ஜெபம் குடும்பத்துல இருக்கும். தேவ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாக என் பிள்ளைங்க இருப்பாங்க. எங்களை மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க பிரசன்னத்துல, உங்க திட்டத்துல தடையை தாண்டி, பிரச்சனையை தாண்டி என் குடும்பத்தை நீர் நடத்தும்படி உங்க பாதத்துல வருகிறோம். மறைத்து வெளிப்படுங்க, உங்க பிரசன்னத்துல நடத்துங்க. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ டாடி, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இந்த 46வது நாளுக்காக நன்றி ஆண்டவரே. மறைத்து உங்க நாமத்தை வெளிப்படுத்துறவளை எங்களை மாற்றுங்க. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிற, தொடர்ந்து இருக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.